ஸ்டாலினும் ஜி.கே. வாசனும் சற்று முன் சந்தித்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த ராம்குமார் மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருப்பது என்று வந்திருக்கிற செய்தி நம்புகிற விதத்திலே இல்லை. ஏற்கனவே இந்த கொலைக்கு பிறகு ராம்குமார் கைது செய்யப்பட்டதில் அவர்தான் உண்மையான குற்றவாளியா இல்லை வேறு குற்றவாளிகள் இருக்கிறார்களா, இப்படி எல்லாம் ஏற்கனவே பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ். இது ஒரு என்ஜினியர், பொறியாளர், இளம்பெண் பகிரங்கமாக பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிறைக்குள்ளே இருப்பவர்கள் நீதிபதிகளாலே குற்றவாளிகள் என்று நிர்ணயிக்கப்படுகிற வரை, ஏன் இன்னும் சொல்ல போனால் தண்டனை தரப்பட்டு சிறைக்குள்ளே இருந்தாலும் கூட சிறைக்குள்ளே வைப்பதற்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று தண்டனை காரணமாக, இன்னொன்று பாதுகாப்பு காரணமாக. சிறைச்சாலை தான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அதை விட பாதுகாப்பான இடம் இருக்க முடியாது. அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கு இருக்கிற குற்றவாளிகள் அல்லது ஜெயிலில் இருப்பவர்கள் அடித்து காயப்படுத்தப்படுகிறார்கள். இது முதல் சம்பவம் அல்ல, இப்படி தொடர்ந்து நடக்கிறது. எனவே காங்கிரஸ் சார்பிலே நான் வற்புறுத்த விரும்புவது, உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையிலே விசாரணை அமைக்கப்பட வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். ராம்குமார் இறந்திருப்பது மட்டுமல்ல, இந்த கொலை நிகழ்ந்ததிலிருந்து சேர்த்தே இந்த விசாரணை நடைபெற வேண்டும். கொலைக்கான காரணங்களிலிருந்து, யார் கொலை செய்தார்கள் என்பதிலிருந்து முற்றிலுமான உண்மை அதில் என்ன நடந்திருக்கிறது, இப்போது சிறைக்குள்ளே அவர் எப்படி இறந்தார், இதெல்லாம் கண்டறிய விசாரணை கமிஷன் அல்லது சிபிஐ என்கொயரி நடைபெற வேண்டும். அரசு அளவில் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, இப்படி ஒரு மூவர் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகளையும் பார்வையிட்டு சிறைச்சாலைக்குள்ள எதிர்காலத்தில் இது போல சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் எப்படி தடுப்பது, அது கொலையோ தற்கொலையோ, அவர்களுக்கு பாதுகாப்பு, இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு என்றால் எப்படி பாதுகாப்பு தருவது, இது மாதிரி மின்சாரம் தாக்கி இறந்து போனார்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது, தவிர்ப்பது, இதெல்லாம் எல்லா சிறைச்சாலைகளையும் ஒரு குழு சென்று பார்த்து அரசுக்கு பரிந்துரை அனுப்ப வேண்டும். சிறைக்குள்ளே தண்டிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாம் மனித உயிர்கள் தான், எதுவும் மலிவானதல்ல. தண்டனை முடிந்து சில பேர் வெளியே வரலாம், வந்த பிறகு நல்ல மனிதர்களாக உலகத்திலே வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது சிறையிலேயே கொல்லப்படுவது, தாக்கப்படுவது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் எதனாலே இருக்கிறது என்பதெல்லாம் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, இதில் மாற்றங்கள் பண்ணுவதற்கு இந்த கமிட்டி ஒன்று தமிழ்நாடு முழுவதும் சென்று அரசுக்கு ஒரு ஆலோசனை தந்து அவற்றை எல்லாம் அரசாங்கம் செயல்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ அல்லது இராணுவமோ பிஜேபி அரசு, மோடி அரசு வந்த பிறகு அதிக எண்ணிக்கையிலே நடைபெறுகிறது. இந்திய இராணுவ வீரர்கள் சமீபத்தில் நேற்று இன்றைக்கு எல்லாம் ஒரு 20 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பார்டர்ல, எல்லையில ஊடுருவி வந்து நம்முடைய கேம்ப்ஸ்லேயே, மிலிட்டரி கேம்ப்ஸ் இருக்க இடத்துலையே புகுந்து
இந்த சம்பவங்கள் மிக அதிகமாக நடக்கின்றன. இது இந்த வருத்தம் அளிக்கக்கூடியது, கண்டனத்திற்குரியது. பிரதமராக வருவதற்கு முன்னாலே மோடி சொன்னார், நாங்கள் அந்த இன்ச்சு எவ்வளோ சொன்னார், 48 56 இன்ச்சு எனக்கு, நான் பிரதமராக வந்தால் பாகிஸ்தான் பயப்படும் என்று நெஞ்செல்லாம் விரிச்சு காமிச்சார். அப்போது இருந்த அரசாங்கங்கள் முறையாக செயல்படவில்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். இந்த விரிந்த மார்படகன் வந்த பிறகுதான் ஏராளமான தாக்குதல்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியல் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்னொரு தலைவரை எந்த தலைவரும் 2 தலைவரும் ஒத்துக்கொள்ளுகிற போது, விரும்புகிற போது யாரு வேணாலும் சந்திக்கலாம், மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம், கல்யாணத்துக்கு பதவி கொடுக்க போகலாம், வீடு குடிப்பா கூப்பிட போகலாம், 1000 விஷயம் இருக்கு. நீங்க அலையன்ஸ்ல அறிவிச்சா அப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல, அப்படி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுற போது கேளுங்க. அதுக்கு முந்தைய நாங்க அறிவிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? கூட்டணி இருக்கு, அப்ப அவங்க இருப்பீங்களான்னு அவங்கள போய் கேட்பீங்க. அதனால அது அப்படி வரும்போது பார்த்துக்கணும் இல்லையா? யாருக்கு அழைப்பு? முதல்ல நாங்களே என்ன முடிவு பண்ணல, இப்பதானே பேசி முடிவு பண்ண போறோம். முடிவு பண்ணிட்டு அப்புறம் இந்த கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, உதாரணமாக கட்சியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி, தமிழ்நாட்டுக்கிற கட்சியில திமுக இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சி. ஸோ அதெல்லாம் அவங்களும் கலந்து பேசி நாங்களும் கலந்து பேசி முடிவு செய்கிற விஷயம் வரட்டும். இந்த தேர்தல் அறிவிக்கலை, நாங்களே மரியாதை தான் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் கேள்வி கேட்கறதுக்கு போல ஓராண்டு கேள்வியெல்லாம் சேர்த்து கேட்குறீங்க. 7 மாவட்டம் தலைவர் போடாமல் இருக்காங்க, பிரச்சனை இருக்கு. இன்னும் என்னை தலைவராக நியமித்த பிறகு உங்க மூலமா, ஊடகங்கள் மூலமா, தொலைக்காட்சி மூலமா தான் காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் தொடர்ந்து எல்லாரையும் உடல்நலம் தேடி வருகிறது, நல்லா இருக்காங்க, இது ஓய்வு தேவைப்படுகிறது. இன்னும் யாரையும் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பிக்கலை, நம்ம போய் அவங்கள பார்க்கணும், நன்றி சொல்லணும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீண்ட சுற்றுப்பயணத்திலே இருக்கிறார். 250 தொகுதிகளில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் தேர்தலை ஒட்டி. சீக்கிரம் இந்த வாரத்தில் டெல்லிக்கு வருவார். அவரை போய் சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு நீங்கள் கேட்ட இது மாவட்ட தலைவர் பிரச்சனையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளையும் அவர்கிட்ட பேசி அதற்கு பிறகு திரும்பி வந்த பிறகு உங்களை எல்லாம் அழைத்து யாரு என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை தற்போது உள்ளாட்சி தேர்தல் தொடரும் நினைக்கிறீங்களா? அதுதான் ஏற்கனவே எப்படி கேட்டாலும் அதே கேள்வி கேட்குறீங்க. நான் மரியாதை நிமித்தமா பார்க்க போறேன், நான் சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டேன். உள்ளாட்சி தேர்தலுக்கு காங்கிரஸ் எந்த வகையெல்லாம் தயாராகிட்டு இருக்கு? ஏன்னா மற்ற கட்சிகள் இன்னைக்கு அதான் இந்த அதான் அதுக்காக தான் முதல்ல கேட்டீங்க நீங்க. அதுக்காக தான் இன்றைக்கு இருக்கிற சென்னையில் இருக்கிற நம்முடைய முன்னாள் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் அழைத்து அது சம்பந்தமா இந்த நிகழ்ச்சி கூட்டமே உள்ளாட்சி தேர்தலுக்காக தான். அதுல விருப்ப மனுக்கள் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் விருப்ப மனுக்களை பெறுவதற்காக அதற்காக ஒரு குழு மாவட்ட ரீதியாக அமைக்கப்பட்டு அங்கங்கே விருப்ப மனுக்கள் பெறப்படும். எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் எந்தெந்த அந்த குழுவில் இடம்பெற்று விருப்ப மனு வாங்க போகிறார்கள் என்ற விவரமெல்லாம் உங்களுக்கு 1-2 நாளிலே அறிவிக்கப்படும். எனவே இன்றைய கூட்டம் இது சென்னையில் வழக்கமாக நான் அங்கே இருந்தேன்னா எப்பவும் நான் வருவேன், தலைவர்கள் பூரா இல்லை அங்கே வருவாங்க, அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசிய முக்கிய விஷயம் உள்ளாட்சியை பற்றி, அதற்கு விருப்ப மனு தொண்டர்களுடைய வாங்குவது குறித்து தான் இன்னைக்கு பேசி இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டமாக அதை எப்படி பண்றது முடிவு செய்யறதெல்லாம் அடுத்து உங்களுக்கு சொல்லுவோம்.